வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ விஜய் விஷால் வந்து மலேசியாவில் இருக்கார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நிறையா ஃபுட் ஃபெஸ்டிவல் அண்ட் அந்த ட்ரெஸ் கிளாத்திங் அந்த மாதிரி நிறையா ப்ரமோஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு அவார்டு மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் இந்தியன் எக்ஸ்போ டோக்கன் ஆஃப் அப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. குட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட் விஜய் விஷால், பிக் பாஸ் சீசன் 8 செகண்ட் ரன்னர் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் போட்டிருக்கு. ஸோ உண்மையிலேயே அந்த அப்ரிஷியேஷனுக்கு வந்து விஜய் விஷால் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ நிறையா வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபேமிலிஸ்லாம் வந்து அவருக்கு வந்து அவரோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், ஒருத்தவங்க வந்து நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மால்குள்ளே என்ட்ராகும்போதே ஒரு கார்லேருந்து இறங்கி ஒரு மத்தளம்லாம் அடித்து ஒரு கொடையெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக அவருக்கு ஒரு இன்ட்ரோலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் வர இன்ட்ரோ கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ஹே மக்களே, ஹியர் ஆர் த கேலரி ஆஃப் மீட் அண்ட் க்ரீட் அவர் ப்ளோட் விஜய் விஷால், த செகண்ட் ரன்னர் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு. ஸோ உண்மையிலே ஹாப்பி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அன்சிதா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரில. சேம் ட்ரீ டிஃப்ரெண்ட் சீசன், ரிமெம்பர் எவ்ரி திங் இஸ் டெம்பரரி அப்படின்னு. ஸோ அது எதுக்குன்னு தெரில. எல்லாமே நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதோட மீனிங் யாருக்காவது தெரிஞ்சால், இல்லை எதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.